டேய் என்ன மச்சான் சின்சியரா பாத்துட்டு இருக்க? ஆஃபர் லெட்டர் வந்திருக்குடா. சூப்பர்டா மச்சான். இதுக்காக தான் மச்சான் வந்து இவ்வளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கிடச்சிருச்சு. இனிமேல் தாண்டா எங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் நான் சரி பண்ணணும். நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுமா, வேலை கிடைச்சிடுச்சு. அப்பா கிட்ட சொல்லிடுங்க, கண்டிப்பாக சொல்லிடுங்கம்மா. ம் ஆமாம். ம் சரிம்மா, நான் அப்புறமா பேசுகிறேன். என்ன மச்சான், வேலை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் மச்சான். அந்த சந்தோஷத்தோட இந்த சந்தோஷத்தையும் சேர்த்து அடி. ஏய் பிரகாஷ், தெரிஞ்சா திட்டுவான், வேண்டாம். என்ன சின்ன புள்ளையா, ஒரு தடவை அடிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, நீ அடி. அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. நான் ரூமுக்கு வந்துட்டேன். டேய் இங்கதான் படுத்திருக்கான், இரு நான் கூப்பிடுறேன். டேய் கவினே, ஒரு வாரமா ஆபீஸ் போகல, எனக்கு போன் வருதுடா. என்னடா ஆச்சு, ஏன் போகல? ஏய் உன் வேலையை பார்த்துட்டு போடா. அப்படி எதுவும் விட்டுட்டு போக முடியாதுடா. டேய் கவின் என்னாச்சு? டேய் டேய் கவின், டேய் ஊர்ல உனக்காக அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, நான் தான் வேலைக்கு போய் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொன்னையே, அப்படி இருந்த கவின் எங்கடா? ரமேஷ், என்னடா ரமேஷ் என்னாச்சு? ரமேஷ் ஒரு தடவை வந்துட்டு ஆரம்பிச்சா மச்சான். என்னடா ஒரு தடவை என்னாச்சு, என்ன சொல்ற? நான் தோத்துட்டேன்டா, நான் தோத்துட்டேன் மச்சான். சரக்குக்கு அடிமை ஆயிட்டேன்டா. டேய் ஒரு தடவைன்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டியடா. நண்பர்களே, போதை என்பது உங்கள் உடலை மட்டும் அழிப்பதில்லை, உங்கள் கனவுகளை, உங்கள் உழைப்பை, உங்களுக்காக காத்திருக்கும் குடும்பத்தின் நம்பிக்கையும் ஒரே அடியில் சிதைத்துவிடும். சும்மா ட்ரை பண்ணி பாரு என்ற ஒரு வார்த்தைக்காக உங்கள் வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஏனென்றால் ஒரு கன நேர ஆசையை விட உங்கள் எதிர்காலமும் உங்கள் குடும்பத்தின் கனவும் மிகப்பெரியது.